திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்தம் உறைதல் குறைபாட்டு நோய் மருந்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர் சுரேஷ்குமார் கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார். சுரேஷ்குமார், எதனால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டது? போதுமான அளவிற்கு அந்த மருந்து இருப்பு இல்லையா? பூங்குழலி, மரபணு நோய்களில் ஒன்றான ஹீமோஃபீலியோ நோயினால் கிட்டத்தட்ட திருப்பூரில் மட்டும் 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 1 வயது குழந்தை உட்பட 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் உட்பட 70 பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் கடந்த 6 மாதங்களாகவே இந்த நோய்க்கு முக்கிய மருந்தாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் எனப்படும் மருந்துகள் தொடர்ந்து தட்டுப்பாடாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இவர்கள் இந்த மருந்தினை தனியாக வெளியே வாங்க வேண்டும் என்றால் 20,000 முதல் 50,000 வரை செலவாகுவதாகவும் கூறுகிறார்கள். உடல் எடைக்கு ஏற்ப இந்த மருந்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு ரொம்ப தூரம் சென்று இந்த மருந்தை வாங்க முடியாத சூழலிலும் அவங்க இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இவர்களுக்கு அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே இரத்த உறைதல் இல்லாமல் கால்கள் வீக்கம் ஏற்படுவதால் இவர்களால் நீண்ட தூரம் பயணிக்கவும் முடியாது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் அவதிப்படும் அவர்களுக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையிலேயே அந்த மருந்துகள் கிடைக்கப்பெற்றால் தங்களுக்கு வசதியாக இருக்கும் என அவர்கள் தற்சமயம் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம், இந்த நோயினுடைய தன்மை என்ன, எதனால் அந்த மருந்து இங்கே உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க? இது மருந்து முழுமையான அளவு கொள்முதல் பண்ணப்பட தேவைக்கு ஏற்ப கொள்முதல் பண்ணப்படுவதில்லையும் தெரியுது. அதனால் மருந்து தட்டுப்பாடு நிலவுது. பேஷண்ட்டுக்கு தொடர்ச்சியான மருத்துவமாக தேவைப்படுது. ஒரு தடவை ஊசி போடுறதுனால இந்த மருந்து நோய் குணமாகிறது இல்லை. அதோட மருந்தோட ஆயுள் காலம் 8 மணி நேரம் தான். 8 மணி நேரம் கழித்து அந்த நோயாளி மறுபடியும் அந்த ரத்த கசிவுக்கு ஆளாகக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால் இந்த மருந்து தொடர்ச்சியான மருத்துவமாக தேவைப்படுவங்காட்டி போதுமான அளவில் கொள்முதல் செய்யப்பட வேண்டும். இப்போ அந்த மருந்து எடுக்காமல் இருந்தால் என்னென்ன பாதிப்பு நீங்கள் சந்திக்கிறீங்க? மருந்தை எடுக்காமல் இருந்தோம்னா தொடர்ச்சியாக ரத்த கசிவு ஏற்படுறங்காட்டி அந்த ரத்தங்கள் அதிகமாக மூட்டு பகுதியில் கசியுது. இப்போ ஒருத்தருக்கு மூட்டுக்குள்ளே அடிபட்டுச்சு, முழங்கால் மூட்டில் அடிபட்டுடுச்சுன்னா ரத்தம் கசிஞ்சு அந்த மூட்டு வீங்கிடுது. அப்போ மூட்டோட செயல்பாடு தடைப்படுது. மூட்டை மடக்கவோ நீட்டமோ முடியறதில்ல. அதனால் தாங்க முடியாத வலி வேதனைகளுக்கு ஆளாகிறாங்க. அந்த அது சில விதமான ரத்த கசிவுகள் உயிரிழப்புகளே உருவாக்குது. இப்போ மூளையில் சில பேர்த்துக்கு ரத்த கசியுது, அடி வயிறுகளில் ரசம் கசியுது, முக்கியமான தசை பகுதியில் ரத்த கசிவு ஏற்படுது. அவங்களுக்கெல்லாம் உயிரிழக்கும் அபாயம் கூட உள்ளது. வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த நோயினால் பாதிக்கப்படுறதா சொன்னீங்க. பள்ளி குழந்தைகளும் இதில் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு, இதே போல் பாதிப்பு அவங்களுக்கு இருக்குமா, இல்லை வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா? இதே போல் பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு குழந்தைக்கு அறிகுறி தெரியும். அவங்க அழுக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல குழந்தைக்கு சூடாயிரும். தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும், சூடாயிரும். அந்த இடத்துல சிகப்பாக பர்பிள் நிறமாக வந்துடும். இந்த மாதிரி பர்பிள் நிறமாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ரத்த கசிவு இருக்கும். அவங்களுக்கு அழுக ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கு சொல்ல முடியாது இல்லையா, தவழும் போது இந்த மாதிரி அது ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு இதை பெற்றோர்கள் பார்த்து கவனித்து அவங்களுக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த ஃபேக்டர் உடனடியாக செலுத்தணும். இப்போ எத்தனை வருஷமாக இந்த மருத்துவமனையில் உங்களுக்கு மருந்து கிடைச்சிட்டு இருந்தது? எப்போ இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ இங்கே திருப்பூர் அரசு மருத்துவமனையில் 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததிலிருந்து அனைத்து மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் இந்த மருந்தை கொண்டு வர்றதுக்கு உத்தரவிட்டாங்க. 2022 பிப்ரவரி மார்ச்லேயே தமிழ்நாடு முழுவதும் இந்த மருந்து வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு இப்போ 2023 அக்டோபர் மாதத்திலிருந்து 10வது மாதத்திலிருந்து தான் இந்த தட்டுப்பாடு நிலவுது. எங்களுக்கு போதிய அளவு மருந்து குறைவாக வர்றதுனால தான் இந்த தட்டுப்பாடு. நமக்கு ஒருவருக்கு இத்தனை தடவை தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு மாதத்தில் 2 தடவை வரும், 3 தடவை வரும். இன்னும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 5 தடவை கூட வரும். அது அதுக்கு உண்டான மருந்து நமக்கு கையிருப்பு இருக்கணும். இருந்தால் தான் நம்ம பாதுகாக்க முடியும். நோயாளிகளுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுடைய நோயின் தன்மைக்கு ஏற்ப மருந்துகள் போதிய அளவில் இருப்பில்லாதனால தான் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். இது தொடர்பாக மருத்துவமனை டீனிடம் நாம் கேட்டபோது இந்த சம்பவம் தொடர்பாகவும் இந்த பிரச்சனை தொடர்பாகவும் சென்னைக்கு தாங்கள் எடுத்துரைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மருந்துகள் பெறப்பட்டிருப்பதாகவும் இந்த வாரத்திற்குள்ளாக மருந்துகள் வந்துவிடும் என்ற பதிலையும் சொல்லியிருக்காங்க. பூங்குழலி, பொதுவாக ஒரு மாவட்ட மருத்துவமனையில் இந்த மருந்தினுடைய குறைபாடு இருந்தால், மருந்தினுடைய தட்டுப்பாட்டு இருந்தால், பக்கத்தில் இருக்கின்ற மாவட்டங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை இருக்கிறதா சுரேஷ்? அதுபோலத்தான் இடையில் அப்பப்போ அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருந்து வாங்கி இங்கே ஊசி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இருந்த போதிலும் என்ன ஆயிருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கே போதுமான அளவு தான் அவங்க வாங்கி வைக்கிறனால அங்கிருந்து மருந்துகள் வாங்கிட்டு இங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு செலுத்தும் போது அவர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் அந்த
தன்மை இருக்கிறனால அது போன்ற ஒரு நடைமுறையை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறதாகவும் நேரடியாகவே தங்களுக்கு எவ்வளவு இருப்பு தேவை என்பதை தெரிவித்து அதன் மூலம் மருந்துகள் பெற்று வருவதாகவும் இங்க இருக்கின்ற மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. பூங்குழலி, சுரேஷ் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் ரத்த முறைதல் குறைபாட்டு நோயால் பாதிக்கப்பட்டோர் சங்கத்தைச் சேர்ந்த திரு நடராஜன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இந்த குறைபாட்டு நோய்க்கு மருந்து இல்லை என்றால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னு அங்க இருக்கக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூறியதை நாங்கள் கேட்டோம். இப்ப எவ்வளவு நாட்கள் இந்த தட்டுப்பாடு இருக்கிறது? மேடம், இது வந்து தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல இந்த தட்டுப்பாடு வந்து இருக்குங்க மேடம். இப்போ நமக்கு வந்துட்டு 2010 இருந்து வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து ஹீமோஃபீலியாவுக்கான மருந்துக்காக தனியா பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க. இது வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கோடிக்காக வந்து ஆரம்பிச்சாங்க 2010. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 38 கோடிக்காட்டம், எனக்கு தெரிஞ்ச தகவல் வரையிலும் சொல்றேன், ஒரு 38 கோடிக்காட்டம் வந்துட்டு ஒதுக்குறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்து. ஆனா அந்த 38 கோடிக்காக முழுசா மருந்து வந்துட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த அளவுக்கு வந்து மருந்தும் வாங்குறது கிடையாது. அதுல பாதி அளவு கூட வாங்குறது இல்லை. இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல மட்டும் 2500 பேருக்கு மேல இந்த குறைபாட்டால கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து தமிழ்நாடு பூரா இருக்க எல்லா மாவட்டங்கள்லயுமே வந்துட்டு நாங்க இருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு போதிய அளவுக்கு வந்து மருந்து வந்து வாங்கலாம் இந்த பட்ஜெட்லயே. கூடவே வந்துட்டு இப்போ NHM-ம் வந்து வந்திருக்காங்க உள்ள. அவங்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கு பக்கம் வந்து கொடுக்குறாங்க. ஹீமோஃபீலியா, தாலசீமியா, சிக்கல் செல் 3க்கும் சேர்த்து NHM-ல இருந்து 40 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நமக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரையிலும் பிரச்சனை இல்லைங்க மேடம். ஆனா இது வந்துட்டு DMA-ல இருந்துட்டு போதிய அளவுக்கு மருந்து வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போகும். ஆனா அங்க வந்துட்டு அந்த இது பண்றது இல்லை. இதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் இந்த மருத்துவமனையினுடைய டீன் திரு முருகேசன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மருந்து தட்டுப்பாடு குறித்து நம்ம செய்தி ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அந்த மருந்து தங்களுக்கு கிடைக்கலனா என்ன அவதிகளை தாங்கள் உறுகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நேத்து அவங்க வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நான் பேசினேன். அதுல ஒரு மருந்து தமிழ்நாடு மருத்துவக் கழகத்துக்கு இன்னைக்கு அனுப்பியிருக்கோம், நேற்று வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு கடையில் ஆள் போயிட்டாங்க எடுக்கிறதுக்கு. அது எப்படி 6 மணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தட்டுப்பாடு இந்த நாளைக்கு அது சரியாயிரும். இந்த தட்டுப்பாடுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கொள்முதல் குறைவாக இருக்கிறதா அல்லது உற்பத்தியே குறைவா இருக்குதா? இல்லைங்க, அது இப்ப நம்மகிட்ட இப்ப காலேஜ் புதுசா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுல கொஞ்சம் பேர் இங்க மருந்து இல்லைன்னா கோயம்புத்தூர்ல போய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள நீங்க அங்க போக வேண்டியதில்லை, இங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மருந்து வாங்கிடுறோம்னு சொல்லியிருக்கிறோம். அது மருத்துவக் கழகத்துக்கு வந்துருச்சு. வந்த மருந்து நாங்க இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டோம். 1-2 கொஞ்சம் ஷார்ட் சப்ளை இருந்தது. அதுவும் ஒரு 2-3 நாள்ல நாங்க ப்ரொக்யூர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம்ட்டாங்க. இந்த வாரத்துல அந்த சரியாயிருங்க. தட்டுப்பாடு 2 மாசத்துக்குரிய மருந்து ஸ்டாக்கு வந்துருங்க. நன்றி சார். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி.